அதே போல இன்றைக்கு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிலாம் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. கடையில் பீக் அவர் மின் கட்டணம் டபுள் சார்ஜ் சொல்றாங்க. அதே போல நகரத்தில் இருக்கிற வீடுகளுக்கு 100% வீட்டு வரி. அண்ணா திமுக ஆட்சி இருந்த விட திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்திருக்காங்க. 2 ஆண்டுல 12% உயர்த்திட்டாங்க. அப்போ 112% வரி கட்டணும். கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. அதே போல குடியிருக்கு வரி உயர்வு. நாட்டில் குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசு. இதை விட கேவலம் என்னன்னா டாய்லெட் பராமரிப்பு. டாய்லெட்டை பராமரிக்கிற அதுக்கு டெண்டர் விட்டாங்க. அதுல கூட கமிஷன் அடித்த ஒரே கட்சி திமுக கட்சி. கேவலம் இல்ல, அதை கூட விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மீண்டும் செதுச்சு பாருங்க. இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் வளமா இருக்க வேணும். குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் இது நாட்டுக்கு தேவையா? வருகின்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். விலைவாசி குறைய வேண்டும். போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டமெல்லாம் கொண்டாந்தோமோ அதெல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க. கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம், மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம், நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம், தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தோம், விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். இப்படி அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து